மத்திய அரசு எப்படி குற்றம் சாட்ட முடியும்? இப்ப குற்றம் சாட்டுறதுக்கு எது வேணாலும் பண்ணுவீங்க. பராசக்தி நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, முதல்ல யோசிச்சு பார்க்கணும். ரெட் ஜாயிண்ட் ரிலீஸ் இருக்கு. மத்திய அரசு தடையிடணும்னா, ரெட் ஜாயிண்ட்க்கு தடையிடணும். அவங்க தான் நாங்க எதிரியா பார்க்கிறோம் திமுகவ. அப்போ சொல்றவங்க வந்து அது யார் இருந்தாலும், கொஞ்சம் வந்து மண்டையில இருக்கிற மசாலாவை யூஸ் பண்ண மாட்டாங்களா? ரெட் ஜாயிண்ட் எல்லாமே பேசிட்டு, நீங்க ரெட் ஜாயிண்ட்க்கு எதிராக ஓகே அவங்களுக்கு சாதகமா நாங்க படத்த ரிலீஸ் பண்ணி தர முடியுமா? இதெல்லாம் மத்திய அரசுன்னா எல்லாம் இன்னைக்கு ஒரு குழந்தை அழுதாலும் அதுக்கு காரணம் என்னன்னு பசிக்குதுன்னு பாக்குறது இல்ல. மத்திய அரசு தான் காரணம், மோடி தான் காரணம். குழந்தை அழுதுக்கு மோடி தான் காரணம் சொல்றவங்களே நான் என்னத்தான் சொல்றதுன்னு எனக்கு புரியலீங்க. விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆஜர்படுத்தணும். அது அவர் தானே சிபிஐ விசாரணை கேட்டாரு. கரூர் பிரச்சனை வரும்போது முதல்ல சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னது யாரு? நாங்க கேட்டோமா? அவங்க வந்து முதல்ல சிபிஐ விசாரணை நடத்துங்க சொன்னது விஜய் அவர்கள் தானே. நீங்க தான் சிபிஐ விசாரணை கேட்டீங்க. சிபிஐ விசாரணை வந்திருக்கு, பார்த்துட்டு வரட்டுமே. அவர் மேல தவறு இல்ல. அப்போ அவரு வந்து என்ன சொன்னாரு? இது முழுக்க காரணம் திமுக அவர் சொன்னார்ல. அப்ப இன்னைக்கு திமுக காரங்களே உடனே விஜய் சப்போர்ட் பண்ணிட்டு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல, அதனாலதான் உடனே சப்போர்ட் பண்ணிட்டு இது வந்து சிபிஐ வந்து அவர் மேல ஆவி விடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாரு. விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காரு. சிபிஐ விசாரணை நடக்குது. அவர் ஆஜராகி வருவாரு.